தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் சுற்றுவட்டார விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவு திட்டமான ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நபார்டு வங்கி நிதி உதவியுடன் 62 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் இத்திட்டத்தின் 80% பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அதிகாரிகளின் நிர்வாக முட்டுக்கட்டை காரணமாக தற்போது ஒப்பந்ததாரர் பணிகளை நிறுத்தியுள்ளதாக தெரிகிறது. மண் சரிவை தடுக்க சிமெண்ட் கான்கிரீட் மூடிகள் அமைக்க கூடுதல் நிதி கேட்டு அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சூழலில் முடங்கியுள்ள பணிகளை அரசு தலையிட்டு உடனடியாக துவங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்காக பிங்க் டாய்லெட் திறக்கப்பட்டுள்ளது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த நவீன கழிவறையில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் இயந்திரம் மற்றும் பயன்படுத்திய நாப்கின்களை பாதுகாப்பாக அழிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்ததற்காக பள்ளி மாணவிகளும் ஆசிரியர்களும் தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர். 6 வழிச்சாலை பணிக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பட்டா நிலங்களில் இருந்த 54 வீடுகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளாக நிலவிய சிக்கலை அடுத்து வீட்டின் உரிமையாளர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடும் மாற்று இடமும் வழங்கப்பட்டாலும் வீடுகள் காலி செய்யப்படாததால் சாலை பணிகள் தாமதமாகி வந்தன. இதன்பின் சார் ஆட்சியர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதோடு அங்குள்ள மற்ற 58 ஆக்கிரமிப்பு வீடுகளும் விரைவில் அகற்றப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தண்ணீர் தொட்டியை அகற்ற கோரி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். எடப்பாடி ஒன்றியம் வேட்டுவப்பட்டி அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்நிலையில் தொட்டி பழுதடைந்த எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்திப்பூர் அருகே கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளித்திருப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய குருநாதசாமி கோவில் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்ற நிலையில் குடிக்க தண்ணீர் இன்றி அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்து வந்த போலீசார் அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறாக கிராம சாலையிலேயே தனிநபர் ஒருவர் ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பால்நெல்லூர் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் சாலையை ஆக்கிரமித்து போர்வெல் அமைத்துள்ளதால் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த புகாரை அடுத்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொட்டியபுரம் மாரியம்மன் கோயில் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினரால் வைக்கப்பட்ட 3 சிசிடிவி கேமராக்களின் இன்டர்நெட் ஒயர்களை மர்ம நபர்கள் துண்டித்துள்ளனர். இதனால் கடந்த 3 மாதங்களாக கேமராக்கள் செயல்படாமல் முடங்கியுள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அடிக்கடி விபத்துகளும் மோதல்களும் ஏற்படும் இப்பகுதியில் மீண்டும் குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மக்கள் அஞ்சுகின்ற நிலையில் பழுதான சிசிடிவி கேமராக்களை விரைந்து சரி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தர்மபுரியில் தனியார் கருத்தரிப்பு மையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த தம்பதியினர் கடந்த 5 மாதங்களாக 10 லட்சம் ரூபாய் செலவில் மீனாட்சி கருத்தரிப்பு மையத்தில் செயற்கை முறை கருத்தரிப்பு சிகிச்சை பெற்று வந்தனர். பின்னர் திடீரென கரு வளரவில்லை என கூறிய மருத்துவர்கள் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு பரிசோதித்த போது தனியார் கருத்தரிப்பு மருத்துவமனையில் தங்களுக்கு சிகிச்சை முறையாக அளிக்கப்படவில்லை என தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் கருத்தரிப்பு மையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளப்பள்ளத்தில் நிலத்தை தர மறுத்ததால் நாட்டாமை பாணியில் ஊரில் இருந்து விலைக்கு வைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மீனவ தம்பதியினர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 6 ஆண்டுகளில் தாங்கள் அளித்த 500க்கும் மேற்பட்ட மனுக்களை தோரணமாக கட்டி கழுத்தில் மாலையாக அணிந்து முட்டி போட்டபடி வந்து அவர்கள் மனு அளித்தனர். மேலும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் கட்ட பஞ்சாயத்து நபர்களுக்கு உடந்தையாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட மீனவ தம்பதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 1000 நியாயம் இருந்தாலும் எங்கள்ட்ட நியாயத்தை யாருமே கேட்கறது கிடையாது. எங்கள்ட்ட நியாயத்தை யாருமே வருவாய்த்துறை ஃபுல்லாக உங்களுக்கு உடந்தையாவே இருக்காங்க சார். எது போனாலும் நீங்கள் 2 பேர் தான் தெரியுங்களா, இந்த ஒரு வாரம் தாங்க இப்போ உங்களுக்கு ஆள் சப்போர்ட் இல்லை. ஆள் சப்போர்ட்ல ஏன் சார் அரசு அதிகாரிகள்லாம் சார் ஆள் சப்போர்ட் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் இந்த பெரிய வேலையெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு தூக்கி தூர போட்டுட்டு எங்களோட கோரிக்கைனா எங்களோட இடத்த எங்களுக்கு மீட்டு தரணும், எல்லாரும் மாரி எங்களை வந்து வாழ வைக்கணும், எங்களோட நாங்கள் வேலையை நாங்கள் செய்யணும். நாங்கள் வந்து ஊரில் எல்லாரும் மாரி எங்கள் சகஜமாக நாங்களும் வாழணும், எல்லாம் நல்லது கெட்டதுக்கு போகணும். இது எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கட்டுமான பொருட்களை திருட முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் என்பவர் தென்றல் நகரில் புதிய வீடு கட்டி வருகிறார். இங்கு ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு திருட்டு நடந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் மோட்டார் ஒயர்கள் மற்றும் கம்பிகளை திருட முயன்ற மர்ம நபரை உலகநாதனும் அப்பகுதி மக்களும் மடக்கி பிடித்தனர். மேலும் தகவல் அறிந்து வந்த போலீசார் பிடிபட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் வயல்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் கிராமத்தில் சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாததால் சுகாதார சீர்கேடும் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் முறையான பராமரிப்பு இன்றி பொது கழிப்பறை சேதமடைந்துள்ளதால் மக்கள் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவலநிலை நீடிப்பதாகவும் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவது மற்றும் தெருவிளக்குகள் உள்ளிட்ட கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதியின்றி சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. யாரை கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்க, அவங்க வார்டு நம்பரை கேளுங்க அவங்கள கேளுங்கன்றாங்க. எங்கள் வார்டு நம்பர்லாம் வரவே இல்லை. ஓட்டு வாங்க வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் எதுக்கு வரல கேட்டாக்கே சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்கள் காலை கடன் முடிக்கிறது கூட எங்களுக்கு இட வசதி இல்லை. தண்ணிக்கு ரெடி பண்ணி கொடுங்க, தண்ணியும் இல்லை எங்களுக்கு. தண்ணி கேட்டால் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ஒரு டேங்க் கொண்டு வராங்க, எங்களுக்கு பத்த மாட்டுது. எங்கள் தெரு லைட்டு கரெக்டாக எரிய மாட்டுது, எங்கள் சாக்கடை எழ மாட்டுறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கழிவு பஞ்சு விலையை குறைக்க கோரி வரும் 20ஆம் தேதி முதல் உற்பத்தியை 50% வரை குறைக்கப் போவதாக ஓபன் எண் மில்கள் அறிவித்துள்ளன. மத்திய அரசு இறக்குமதி வரியை நீக்கியதால் பருத்தி விலை குறைந்தும் ஸ்பின்னிங் மில்கள் கழிவு பஞ்சு விலையை குறைக்காததால் தமிழகத்தில் 250க்கும் மேற்பட்ட மில்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கரூர், பல்லடம், ஈரோடு ஜவுளி தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அரசு உடனடியாக தலையிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் புனித அந்தோனியர் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இதையடுத்து வரும் 27ஆம் தேதி பெரிய அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரவாளநல்லூர் கிராம மக்கள் முறையான சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சாலை, குடிநீர் வசதி, பேருந்து வசதி, தெருவிளக்குகள் மற்றும் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் போதுமான அளவில் இல்லாததால் நாள்தோறும் இன்னல்களை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித பலனும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் முறையான அடிப்படை வசதிகள் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எங்களுக்கு அடிப்படை வசதிகளில் எதுவுமே இல்லை. ரோடு வசதியிலேருந்து, தண்ணீர் வசதியிலேருந்து, அதாவது பஸ் வசதியும் இல்லை. பள்ளி மாணவர்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. 2வது தெருவிளக்கு வசதி கூட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் எங்கள் கிராமத்தில் ஒரு அடிப்படை வசதிங்கிறத இன்னும் வரலை. அதை எதிர்நோக்கி நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்து அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போதிய பேருந்துகள் இல்லாததால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தத்திலிருந்து சைனகுண்டா மற்றும் மோர்தானா பகுதிக்கு நாள்தோறும் திரளான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வி பயில வந்து செல்லும் நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்துகளின் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணிக்கும் அவல நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் சொத்துக்களை மோசடி செய்த வழக்கில் கைதான அழகப்பன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். நடிகை கௌதமியின் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் உள்ள நிலங்களை மோசடி செய்து விற்ற பணத்தை அழகப்பன் குடும்பத்தினர் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை சோதனையின் முடிவில் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்த முழு விவரங்களும் தெரியவரும் என அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த குள்ளங்காடு பகுதியில் உள்ள தமிழக பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி வீட்டின் அருகிலேயே பட்டப்பகலில் நடந்த துணிகர திருட்டு சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குள்ளங்காடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீடு ஒன்றில் புகுந்த 2 நபர்கள் அங்கிருந்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான மின்சாதன பொருட்களை இருசக்கர வாகனத்தில் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமைச்சர் வீட்டின் அருகிலேயே கொள்ளை சம்பவம் அரங்கேறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் வேறு நபருடன் பேசியதால் ஆத்திரமடைந்த திருமணம் மீறிய உறவில் இருந்த காதலன் பெண்ணை கூர்மையான ஆயுதத்தால் சரமாரியாக தாக்கியுள்ளான். இதனால் காயமடைந்த 48 வயதான பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட திருமணம் மீறிய உறவில் இருந்த 30 வயதான காதலன் பிரவீனை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தேனியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக உற்சவர் அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளினார். தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் தொடங்கிய வீதி உலா நேரு சிலை மற்றும் அல்லி நகரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்த நிலையில் வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பொன்னியந்தல் கிராமத்தில் விவசாயி முருகனின் வீட்டின் வாசலை மறித்து ஊராட்சி நிர்வாகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே வீட்டின் அருகில் கோயில் மதில் சுவர் உள்ளதை தொடர்ந்து தற்போது வீட்டின் வாசலில் தண்ணீர் தொட்டி கட்டினால் குடும்பத்துடன் வீட்டிற்குள் முடங்கும் அவலநிலை ஏற்படும் என விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஊராட்சி நிர்வாகம் பழிவாங்கும் நோக்குடன் செயல்படுவதாகவும் அருகில் உள்ள மாற்று அரசு இடத்தில் தொட்டியை கட்ட வேண்டும் என்றும் விவசாயி முருகன் கோரிக்கை வைத்துள்ளார். என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, நிலத்துக்கு போக முடியாதுங்க ஐயா. 2 ஏக்கர் நிலம் தான் 436 பட்டா நம்பரு. நீங்கள் தட்டி பாருங்கள். எனக்கு அந்த 2 ஏக்கர் மேலே வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க ஐயா. இடம் எனக்கு இருக்கிறது தான். அதுக்கே விட மாட்டேறாங்க. இப்போ போகாமல் பிடிச்சிக்கிட்டு எனக்கு பக்கத்தில் போகக்கூடாது, ஆடு மாடு போகக்கூடாதுன்னு சண்டை வளர்த்துருக்குறாங்க. அதனால் டேங்க் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இடையே தங்கி வேறு ஒரு இடத்துல இருக்கிறோங்க ஐயா. வேறு வீட்டில் இருக்கிறோங்க ஐயா. நீங்கள் தான் தயவு கொண்டு இதை காப்பாற்றி கொடுங்க ஐயா. கோவை மாநகராட்சியில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மாநகராட்சியில் சாலை அமைப்பதிலும் குப்பை அள்ளும் பணியிலும் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியதோடு மக்கள் வரி பணம் வீணடிக்கப்படுவதாக கூறி கோஷமிட்டனர். மேலும் கோவை மாநகராட்சி ஊழல் குறித்து விசாரிக்க தனிக்குழு அமைக்க கோரி கைகளில் பதாகைகளுடன் அவர்கள் முழக்கமிட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. 5 வருஷமா 4.5 வருஷமா ஊழல் 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 நடந்த ஒரு மாநாட்சியுடைய மேயர் தலைமையில, திமுக மேயர் தலைமையில கோவை மாநாட்சி கூட்டம் நடக்குது. அந்த தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு இந்த கோவை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் நடந்த ஊழல்கள் பணிகளை ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பாக ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும்ங்கிறதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. அது ஏன் அப்படின்னா, கோவை வாழ் மக்கள் தன்னுடைய ரத்தத்தை வேறுவையாக சென்று மாநகராட்சிக்கு வரி கட்டின பணத்துல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துக்கிறது எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில இப்ப புதுசா வந்திருக்கிற அரசு, அதாவது தீய சத்திய விரட்டுவன்னு சொல்லிட்டு வந்தாங்க.
தீய சக்தியை விரட்டுறேன்னு சொல்லிட்டு தீய சக்தியை தூய சக்தியை சேர்ந்துட்டு கோவில் ஒரு நாச சக்தியா உருவாயிரும். உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான கும்பகோணம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான திருப்பணி பாலாலய நிகழ்வு நடைபெற்றது. 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு மத்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், மடப்பள்ளி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட தேவைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு காது கேளாதோர் பயன்படுத்தும் கருவியை பார்சல் அனுப்பி கோவை சேர்ந்த சமூக ஆர்வலர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். மக்களின் கதறல்கள் உங்கள் காதுக்கு கேட்கவில்லையா என தமிழக முதல்வரை கேள்வி எழுப்பிய சமூக ஆர்வலரான மணி காது கேளாதோர் உபயோகிக்கும் கருவியை சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கு அனுப்பினார். சென்னை தண்டையார்பேட்டை பட்டேல் நகர் பகுதியில் உள்ள பக்கிங்காம் கால்வாயில் காலாவதியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து மருந்துகள், சத்து மாத்திரைகள் மற்றும் டானிக் பாட்டில்கள் கால்வாயில் வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றப்பட வேண்டிய நிலையில் அவை கால்வாயில் கொட்டப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கிராமங்களுக்கான தீர்வாயம் எனும் ஜாமபந்தி முறையான முன்னேற்பாடுகளின்றி நடைபெற்றதில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மனு அளிக்க வந்த 10 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் முறையான முன்னேற்பாடுகளின்றி கடும் அவதியடைந்தனர். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தளம் வசதியும் செய்யப்படாமல் இருந்ததில் அலுவலகத்தின் வெளியிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத நிலை உள்ளதாக கூறிய பொதுமக்கள் இதுபோன்ற நிகழ்வுகளின் போது போதிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தண்ணீரின்றி வறண்டு கிடக்கும் காட்டூர் தத்தமஞ்சி நீர்த்தேக்கத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 கிராமங்களின் பாசன வசதிக்காக 62 கோடி செலவில் இந்த இரு ஏரிகளும் சிறு நீர்த்தேக்கமாக மேம்படுத்தப்பட்டன. ஆனால் பணிகள் முடிந்து முழு கொள்ளளவான 0.35 TMC தண்ணீரை சேமிக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் கோடைக்கு முன்பே நீர்த்தேக்கம் முற்றிலும் வறண்டு போய் உள்ளது. மேலும் இதனை உரிய முறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.